2 கொரிந்தியர் 1:7-8 வாசிப்போம். அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். பிலிப்பியர் 2:14-16 வரைக்கும் படி. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாயிருக்கும்படிக்கு குற்றமற்றவர்கள், மாசற்றவர்கள், கபடற்றவர்கள். யாரை கர்த்தர் எந்த ஸ்டேட்டஸில் எந்த வளர்ச்சியில் வந்தால் எடுக்க போகிறாருன்னா, குற்றம் இல்லாதவர்கள், பரிசுத்தம் உள்ளவர்கள், அதே சமயத்தில் குற்றம் சாட்டப்படாதவர்கள். நீங்கள் சாட்சி சொல்கிறது கடவுள் செஞ்சதை சொல்கிறீங்க, உங்களை பற்றி சாட்சி சொல்லணும். என்னை பற்றி பிறர் சாட்சி சொல்லணும், என்னை பற்றி பிறர் சாட்சி சொல்லணும். அவர் எங்கேயும் எப்பொழுதும் எந்த சமயத்திலையும் ரொம்ப மென்மையாய் நடந்து கொள்ளுகிற, தேவனுக்கு பயந்து நடந்து கொள்ளுகிற ஒரு ஊழியர் தான். உங்களை குறித்து பக்கத்து வீடு அக்கத்து வீடு உங்கள் வீட்டார் சாட்சி சொல்லணும். அதுதான் குற்றம் சாட்டப்படாத வாழ்க்கை. சொல்லுங்கள் சொல்லுங்கள் எல்லாரும். இப்போ உங்களுக்கும் தேவனுக்கும் பரிசுத்தம் இருக்குது. நான் கர்த்தருக்கு முன்பாக குற்றம் இல்லாத இருக்கிறேன்னு சொல்கிறது ஒரு நிலவரம், ஓகே. ஆனால் பிறர் என்னை குற்றப்படுத்துகிற அளவுக்கு நான் நடந்து கொள்ளக்கூடாது. பிறர் என்னை, அதுதான் அங்கே லிஸ்ட் எழுதுகிறார். இந்த ஸ்டேட்டஸ் நம்ம வந்துடணும். 1 கொரிந்தியர் 1:7-8 படி, இல்லைன்னா பிலிப்பியர் 2:14-15, வெளிப்படுத்தல் 2:25 படிங்க. உங்களுக்குள்ளதை நான் வரும் அளவும் பற்றி கொண்டிருங்கள். ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். இவன் நீங்கள் உள்ளுக்குள்ளே நல்லவங்க தான், ஆனால் சில பேருடைய பிஹேவிங் பார்த்தா நல்லா இருக்காது. வெளியில் ரொம்ப எப்போ பார்த்தாலும் ரஃபா டஃப்பா, எப்போ பார்த்தாலும் ரூடா, இல்லைன்னா கிண்டலா கேலியா பரியாசமா அப்படி இருப்பாங்க. நக்கலா பார்த்துக்கின்னு சிரிச்சுக்கின்னு எல்லாரையும் கேவலமாக அப்படி பார்வை பார்த்துன்னு இருப்பாங்க. இல்லைன்னா எப்போ பார்த்தாலும் ஒரு பகை, ஒரு பகை உணர்வு, ஒரு சகஜமான வாழ்க்கை கிடையாது, ஒரு சாந்தமான பரிசுத்தமான வாழ்க்கை கிடையாது. சிலர்கிட்ட பேசுவாங்க, சிலர்கிட்ட பேச மாட்டாங்க. இந்த மாதிரியான வாழ்க்கையெல்லாம் குற்றம் சாட்டப்பட்ட வாழ்க்கை. சொல்லுங்க, இது டேக் ஆஃப் ஆகாது. இந்த மோசமான கோணலும் மாறுபாடான சந்ததியின் நடுவில் நாம் எப்படி இருக்கணும்? கபடற்றவர்களும் மாசற்றவர்களும் குற்றமற்றவர்களுமாய் ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்ய முடியும். நாம் சோத்திரம் பண்ணுவோம். சோத்ராம் 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 சோத்ராம். ஹல்லேலூயா. அதுக்கு நீங்கள் முயற்சி எடுக்கணும். நீங்கள் இந்த மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து வரும்பொழுது அதுக்கும் ஒரு முயற்சியை நீங்கள் எடுக்கணும், முக்கியமாக எடுக்கணும். இப்போ ஒருத்தன் போய் சில்லறை மாற்றணுன்றான். அப்போ அம்ஜகரில் என்ன பண்ணுறான், என் டிரைவரு, ஐயா பிராந்தி கடையில் இருக்கு, ஏன் மாற்றிடுறீங்க அப்படின்றான். நான் ஏற்கனவே அம்ஜகரில் இருந்தவன்டா, நீ பிராந்தி கடையில் நிறுத்தி நீ போனால் எவனை என் ஃப்ரெண்டு பார்த்தான்னா இவன் பழைய தொழில் தொடங்கிட்டான் பொழுதுன்னு சொல்லி என்ன சொல்லுவான். அதனால் எங்கே நிறுத்தாத, அங்கே நிறுத்தாத. இன்னொன்று, அந்த பிராந்தி கடையே என் நண்பன்து தான், என் கூட படித்தவன்து தான். அதனால் பிராந்தி கடையில் மாற்றவானாப்பா,
நம்ம மளிகை கடையில் எங்கன்னா மாற்றிக்கலாம். ஏன்னா அங்கே நின்னா நிச்சயமாக நாங்கள் ரொம்ப பழக்கமுள்ள ஏழை, இன்னும் ஆளை விட்டு ஒரு குவார்ட்டர் வாங்கினாராம் பொழுதுவேன் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அதனால் இங்கே வேணாப்பா, ஐயோ வேணாம் வேணாம் வேணாம், இப்போ தள்ளிப்போ. பனை மரத்து கீழே நின்று பாலை குடித்தாலும் கல் தான். எது கீழே? பனைமரத்து கீழே. அதனால் பாலை குடிக்கிறவன் மாமரத்து கீழே நின்று குடித்தா நல்லாயிருக்கும், பனை மரத்து கீழே நின்று குடித்தா இதுதான் குற்றம் சாட்டப்படாத வாழ்க்கை. சொல்லுங்கள். இந்த நெக்ஸ்ட் காரியங்கள் நிறைய விஷயம் இருக்குது. அதில் மேஜர் போர்ஷன் உங்களுக்கு சொல்லி தந்து நான் இன்றைக்கி கடந்து போகிறேன். எப்படி யார் டேக் ஆஃப் பண்ண போகிறாரு அப்படின்றதான் மேஜர். த நெக்ஸ்ட் போர்ஷன் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 11-15 வரைக்கும். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேற பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். வீடை கட்டுங்க, நான் பரிசு தரேன்னு சொல்லிட்டேன். ஆனால் டெஸ்டிஃபை பண்ணி தான் பரிசு கொடுப்பேன். டெஸ்டிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு கண்டிஷன் வைக்கிறேன். நான் ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறேன், குயிக்காக கட்டணும், நல்லா கட்டணும். ஆனால் நான் எல்லாத்தையும் என்ன பண்ணுவேன், சோதித்து பார்த்து தான் பரிசு கொடுப்பேன் அப்படின்றேன். ஒருத்தர் போனீங்க வெளியில் கட்டிட்டீங்க, ஒருத்தர் போனீங்க பொண்ணில் கட்டிட்டீங்க, ஒருத்தர் விலையேற பெற்ற கல் வச்சு கோமத கற்கெல்லாம் வச்சு கட்டிட்டாங்க, ஒருத்தன் போனால் வைக்கோலில் கட்டிட்டான், இன்னொருத்தன் போய் மரத்தில் கட்டிட்டான். படிங்க, அதில் எத்தனை விதமாக கட்டியிருக்காங்க. பொன், வெள்ளி, விலையேற பெற்ற கல், மரம், புல், வைக்கோல். நல்லா கவனிங்க. புல்லில் கட்டிட்டான், வைக்கோலில் கட்டிட்டான், மரத்தில் கட்டிட்டான். எத்தனை விதமா? 6 விதமாக கட்டிட்டான். இப்போ நான் கூட கூட்டின்னு போன ஆளுங்களை கூட்டின்னு போனேன். சும்மா 50 லிட்ரு 100 லிட்ரு பெட்ரோல் வாங்கினோடா, எல்லாத்தின் மேலே ஊத்துறா, கட்டைங்களை கொண்டாந்து போடுங்கடான்னு 2 லாரி கொண்டாந்து போட்டாங்க. வெயிட் பண்ணுங்க, பரிசு தரேன் அப்படின்னு ஃபயர் பண்ணி விட்டேன். எது நிற்கும் சொல்லுங்க? மரம், வைக்கோல், புல்லெல்லாம். வெள்ளியாவது உருகி அங்கே இருக்கும், பொண்ணாவது உருகி அங்கே இருக்கும். இது 3 என்னாச்சு? சாம்பல். ஜாக்கிரதையார். இயேசு சொன்னார், கண்மலை மேல் தன் வீட்டை கட்டுகிறவன் ஞானம் இல்லாமல் எது மேலே கட்டாத, சுய நீதியில், சொந்த அறிவில், உன் போக்கில், புது பக்தியில் இது பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டார் ஆண்டவர், பார்த்துக்குவார். அவர் இதெல்லாம் ஒன்றும் பார்க்கல, இதை தான் பார்க்குறாரு. என்ன இப்படி டெக்கரேஷன் பண்ணின்னு வந்துருக்குறீங்க கேட்டால் என்ன சொல்கிறாங்க? இதைத்தை தான் பார்க்குறாரு. இதெல்லாம் பூர்ண பரிசுத்தம் அடைவீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. கட்டாயமாய் அந்த அக்கினி என்பது பேதுரு தெளிவாக எழுதுகிறார். வாசிங்க. பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல். புதுமை என்று அந்த அக்கினி தான் காலையில் சொல்லி கொடுத்தனே. பாடு சொல்லுங்க, உபத்திரவம், போராட்டம், நாசமோசம், நிந்தை, பல பிரயாசம், கஷ்டங்கள், இயேசுவின் நாமத்திற்காக கஷ்டங்கள், இதெல்லாம் சூழ்ந்து வரும்போது உன்னை சூழ்ந்து வரும், கர்த்தர் கொடுப்பார்.
உனக்கு அனுமதி கொடுப்பார் கர்த்தர். இது நிற்குதா நிற்கலையான்னு பார்க்கறதுக்கு கர்த்தர் கொடுப்பார். அதில் ஸ்ட்ராங்காக உபதேச வசனத்தில், கிருபையில், கர்த்தருடைய அபிஷேகத்தில், வசனத்தில், தேவ பயத்தோடு ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய் வாழ்ந்து கர்த்தருக்கு பயந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்திருக்கிறவர்கள் வைர கற்களால் கட்டப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. அவர்கள் எத்தனை சோதனை, போராட்டம், கஷ்டம் வந்தாலும் அவர்கள் அந்த விசுவாசத்தில் ஸ்ட்ராங்காக நிற்பார்கள். ஹல்லேலூயா. அதான் பவுல் சொன்னார், காலையில் படிச்சு காமிச்சனே, நாச மோசமோ நிர்வாணமோ பட்டயமோ ஏது என்னை இயேசுவின் அன்பை விட்டு பிரிக்க முடியும்? ஒன்றும் என்னை பிரிக்க முடியாது, ஒன்றும் என்னை. அந்த வார்த்தையை நம்ம சொல்ல தயாராக இருக்கணும். அதனால தான் ஆவிக்குரிய வாழ்க்கையை ரொம்ப ரியாலிட்டியாக, ரொம்ப ஒரிஜினலாக டூப்ளிகேட் பண்ணாதீங்க. நடிப்பு வானா. சில பேர் சோதர 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 எப்போ பார்த்தாலும் யாருன்னா பார்த்துட்டான் சோதர சோதர சோதர. ஒருத்தர் சொல்ல வர்றார், பிரசிடண்ட் சோதரம் இல்லை பாஸ்டர், சோத்திர சோத்திரம், பிரசிடண்ட் பாஸ்டர் சோத்திர சோத்திரம். நான் சொன்னேன், ஒன்று ஸ்தோத்திரம் சொல்லிக்கினே இரு, போய் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக சொல்லு. இது என்ன, இது பயங்கர ஆக்டிங்காக இருக்குதே. அப்புறம் பிரசங்கம் பண்ணுறது அப்படின்னாலே கர்த்தர் சோத்திரம் அப்படி பாருங்க, கர்த்தர் சோத்திரம் அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. என்னையா கன்ஜெக்ஷன் வேர்ட் ஆகிட்டான்? கன்ஜெக்ஷன் வேர்ட்னா இட் வில் ஜாயின் த சென்டென்ஸ். இன்னொரு சென்டென்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு கன்ஜெக்ஷன் வேர்டு இங்கிலீஷில் என்ன செய்வாங்க, போடுவாங்க. ஆனபடினாலே, ஆகையால், இப்படி இருக்க, நாம் அனைவரும், ஏனென்றால், அது மாதிரி இப்போ பிரசங்கத்தில் சில பேர் அதையும் சொல்வேன், இந்த மாதிரி சும்மா கன்ஜெக்ஷனை போட்டுன்னு இருக்காத. அல்லேலூயான்னு சொன்னால் தெளிவாக நீ பிரசங்கத்தை கரெக்டாக சொல்லு. அவங்க அல்லேலூயா சொல்லிட்டோம், ஆமென் சொல்லு, அல்லேலூயா சொல்லு. என்னையா இது? அப்பப்போ சோத்திரம் வரக்கூடாது பிரசங்கத்தில். சோத்திரம் பண்ணுறத முடிச்சிடணும். பிரசங்கம் ஆரம்பித்தா க்ளீனாக போகணும். அல்லேலூயா வர நேரத்தில் வரணும், சும்மா சும்மா வரக்கூடாது. வந்தால் புரியாது. நான் உங்களை கையே தட்ட வேணான்னு சொல்லுவேன் பாருங்கள். சில பாட்டுக்கு மியூசிக் காரனெல்லாம் ஆஃப் பண்ணிவிடுவேன். அது நல்ல டியூனாக இருந்தாலும் பரவாயில்ல, வானாப்பா. அதுக்கேற்ற மாதிரி ஸ்பீக்கர்ஸ் நம்மகிட்ட இல்லை. அதனால் அவங்க வாசித்தாங்கன்னா நமக்கு ஆராதனை பண்ணுறது, நீங்கள் அவன் ஜாலியாக இருந்துட்டு போயிடுவீங்க. அவங்களே பண்ணிடுறாங்களே மியூசிக்காரங்களே, 90% அவங்களே கவர் பண்ணிடுறாங்க. நீ நான் ஆராதனை பண்ண போகிற. அதனால் இந்த மாதிரிலாம் ஆக்டிங்லாம் கொடுக்கக்கூடாது. அப்படி சில பேர், என்ன பிரதர் ஒரு மாதிரியாக வந்துக்கிறீங்க, நைட்டெல்லாம் தூங்கலை, அப்படியே ஜபத்திலே இருந்தேன். இதெல்லாம் என்னையா, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது? தூங்குற நேரத்தில் தூங்கு, ஜெபிக்கிற நேரத்தில் ஜெபம் பண்ணு, கிளீனாக இரு. இப்போ அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதனால் தேவ பிள்ளைகளே, அக்கினி என்ன செய்யும்? ஸ்தோதிக்கும். அந்த அக்கினி தான் பேதுரு 4 போட்டிருக்கிற அக்கினி. அதனால் உன்னையும் என்னையும், இந்த ஆத்துமாக்கள், ஊழியர்களே, நீங்கள் போதித்து வளர்க்கிற சபையை அக்கினி ஸ்தோதிக்கும். அக்கினி, ஆமாம். புல் என்றால் மனுஷனுடைய மேன்மை. சொல்லுங்க சொல்லுங்க எல்லாரும், மேன்மை. இப்போ நான் பிரசங்கம் பண்ணுறேன், என்னை பற்றி நான் சொல்லலை, வசனத்தை பற்றி தான் சொல்லி கொடுத்துனுக்குறேன். சில பேருக்கு அப்போ பாருங்கள், நான் அப்படி இருந்தேன் பாருங்கள். என் பொண்டாட்டி பாருங்கள், பொண்டாட்டியே தான் பிரசங்கம். அந்த பொண்டாட்டியை வீட்டில் போய் பார்த்தா தூங்கின்னு இருக்கும். எருமை மாடு சாப்பிட்ட மாதிரி சாப்பிட்டு கம்முன்னு படுத்துன்னு கிடக்கும். எப்போ பார்த்தாலும் பொண்டாட்டி. இந்த மாதிரி பிரசங்கெல்லாம் புல். என்னது? பச்சை புல். சொல்லுங்க. ஆமாம். வைக்கோல் என்பது என்னன்னா செத்த கிரியைகள். என்னது? ஆமாம். அப்படியே ஆபிரகாம் தன் மகனை கூப்பிட்டு கொண்டு போனான்.
ஆ இந்த இந்தில் வந்து ஒன்றுமே இருக்காது. ஒன்று கத்தங்க பொம்பளைங்க. அதுக்கு ஏன்னா உடுக்கு சல் மடிப்பான், ஓ ஓ, ஓ, அத்தா அப்படின்னு. அந்த மாதிரி ஆபிரகாம் கூட்டு போனா, இன்னும் ஏப்பா நான் சொல்கிறேன், தன் மகனை இழுத்து கொண்டு போனான், ஆடுகளை கொண்டு போகவில்லை. சரி போனா, நீ என்ன பண்ண? என்ன பண்ண சொல்றியா? நாங்கள் சின்ன வயசா இருக்கும்போது ஒருத்தர் பாருங்கள், அப்சலோம் கருவாலி மரத்தில் அவன் கொண்டை மாட்டிக்கொண்டது. இதுக்கேண்டா அழுகுறாரு? அவன் அக்யூஸ்டு. எனக்கு சின்ன வயசுல ஒரு 8 வயசுல இருக்கும்போது டவுட்டு, அவன் எங்க அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க, அவன் அக்யூஸ்டு, தாவீதுக்கு விரோதமானவன். இந்த விரியா அழுகுறாரு. கொண்டையடி கொண்ட, அதுக்கு ஒரு கவிதை, அப்சலோமு கொண்ட கருவாலி மரத்தண்டு மாட்டிக்கொண்டது கொண்டு. தியாலஜிக்கல் மெசேஜ், வேத அறிவுபூர்வமான சம்பவங்களை எடுத்து சொல்லினே இருப்பதெல்லாம் நடைமுறைக்கு வராத காரியங்களை பேசுகிற பிரசங்கம் எல்லாம் வைக்கோல். என்னது? செத்த கிரியைகள். சொல்லுங்க. அதுல ஒரு வசனத்தை கூட அவன் கை கொண்டிருக்க மாட்டான், ஜனங்களுக்கு கை கொள்ளவும் சொல்ல மாட்டான். ஒருத்தர் பேசுறார், நல்ல கவனிங்க. குருத்தோல நாயருக்கு அவர் பேசுறார், அப்சலோம் கழுத, பீலியாம் கழுத, இயேசு கழுத. அவர் அப்சலோம் கழுதன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு ஒரு 10 வயசுல. கட்டாயமா பீலியாம் கழுத, அப்புறம் இயேசு கழுத. அட கழுத, ச்சே. ஒரு ப்ராடக்ட் இல்லை, அதனுடைய ரியாக்ஷன். எனக்கு என்ன நான் செய்யணும், அதை தேவன் அதிலிருந்து என்ன என்ன விரும்புகிறார். சரி, நீ கழுதையா மாறு, கர்த்தருக்கு தகுதியாய் மாறுன்னு கூட அவர் கொண்டு வந்து முடிக்கல. பிழையாம் கழுத, அப்சலோம் கழுத, தெரிஞ்சு போச்சு. இந்த மாதிரிலாம் பிரசங்கம் பண்ணி இருந்தீங்கன்னா எந்த சர்ச்சையும் உருப்படாது. எவ்வளோ பிரசங்கம் பண்ணு, ப்ராக்டிக்கலில் கொண்டு வந்து வச்சிரு. ஹோம்ஒர்க்கு கூட இப்படி ஆகு, இப்படி செய், இதை எடு, புடி. அப்புறம் மரம் என்னன்னா மாம்சமான முயற்சி. சொல்லுங்க. ஜெபிக்கிறதே கிடையாது, விசுவாசி ஜெபிக்கிறதே கிடையாது. பைபிள் எனக்கு தெரியுமே, அதுவா ஆபிரகாம் எனக்கு தெரியுமே, ஆமா ஆமா அவன் அங்கே சீகேமுக்கு போனான், யாக்கோபு எனக்கு தெரியுமே. விசுவாசி. ஊழியர்கள், நான் எல்லாம் நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன், எல்லாத்தையும் அறுக்கிறதுக்கு பிளேடு போடுறதுக்கு எடுத்து வச்சுட்டேன், பக்காவா 50 வசனத்தை. ஓகே. ஜபமும் கிடையாது, எதுவும் கிடையாது. இப்படி விசுவாசியும் ஊழியர்களும் மாம்ச முயற்சி. என்ன முயற்சி? ஒரு பிரசங்கத்தை நீ காத்திருந்து தேவனிடத்தில் தூதுவை வாங்கணும். அது ஸ்பிரிச்சுவலாக இருக்கணும், அது ஆவிக்குரியதாக இருக்கணும். நீங்களும் தெரிஞ்சிச்சுன்னு எழுதி வச்சுட்டு போகக்கூடாது. தெரியப்பட்டதை என் நடைமுறை வாழ்க்கைக்கு என்னை கொண்டு போங்க ஆவியானவரே. சத்தியத்தில் நடந்திடவோ பலனோ என்னில், சத்தியம் எனக்கு தெரிவித்திரே, பலனையும் எனக்கு தாரங்கப்பா. வாய் கொஞ்சம் அதிகமா இருக்கின்றதே, வாயை குறைத்து அடக்கி தாங்கப்பா. கண்கள் சரியாக பார்க்க மாட்டேன்து, குறுகுறுன்னு பார்க்குது, இச்சையான கண்ணை சுத்தம் பண்ணுங்கப்பா. இதுக்கு இல்லை ஜபம். ஆபிரகாம் தெரியுமே, தெரியுமே, இது தெரியுமே. இந்த போத் சைட்ஸ் இங்கே சொல்கிறேன், அதெல்லாம் நீங்கள் டேஞ்சரஸ்
ரொம்ப கஷ்டம். மாம்ச முயற்சி. என்ன முயற்சி? சில பேர் நான் அதை பண்ணிட்டேன், நான் அதை செஞ்சிட்டேன், அதை பண்ணிட்டேன், இது பண்ணிட்டேன். சில பேர் வெள்ளியில் கட்டுறாங்க. அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கிறமை சுத்திகரிக்கும். கபடுகளை விட்டுவிடுங்கள், பாவத்தை விட்டுவிடுங்கள், கர்த்தர்கிட்ட வாருங்கள், சினிமாவை விட்டுவிடுங்கள், டிவியை வீழ்ச்சி விடுங்கள். இதே தான் ரட்சிப்பை பற்றி தான் பேசின்னு இருப்பாங்க. ரட்சிப்பை பற்றி தான் பேசின்னு இருப்பாங்க. ரட்சிப்பு மட்டும் பேசுறது வெள்ளி. சொல்லுங்க. சில சபைகளில் சில ஊழியர்கள் சில விசுவாசிகளும் விரும்புறதே விசுவாசம். விசுவாசித்தால் உன் விசுவாசத்தின்படி உனக்கு விசுவாசிக்கிறவனுக்கு மேலும் விசுவாசம் உள்ள ஜெபத்திலே வேலை கேட்பீர்களோ எல்லாம் என் நாமத்தில் எதை கேட்டாலும் இதே மாதிரி போகும். இது வெள்ளிய பொண்ணை கொண்டு கட்டுறது. என்னது? விலையேற பெற்ற கற்கள் என்பது 4 உபதேசத்தையும், பால் பலமான ஆகாரம், உபதேசம், ஞானத்துக்கு அடுத்த போதனை, பரிசுத்தம், தேவ அன்பு, தேவ சித்தம், விசுவாசம் எல்லாம் நிறைந்து மக்களை வழிநடத்தி உங்களை இந்த சமுதாயத்தை விட்டு வேறு பிரித்து உங்கள் டெக்கரேஷன் சாயத்தை, சினிமாக்காரன் போட்ட பேண்ட்டு சட்டையை, புடவை ஜாக்கெட்டை, அந்த சுடிதாரை, முக்கா பேண்ட்டு போட்டுன்னு வராங்க பாரு சுடிதாரில், இதெல்லாம் மாற்றி அமைத்தாதான் அது வைரக்கற்களாக மாறும். ஹல்லேலூயா. உடனே சொல்லுவீங்க, எந்த கடையில் போய் வாங்கினாலும் முக்கா பேண்ட்டு தான் இருக்குது. ஏன் நான் வாங்கி தட்டா உனக்கு? முழு பேண்ட்டை வாங்கி தட்டா சுடிதாரில்? தவளை சட்டை, ஆம்பளைக்கு தவளோடு சட்டை, இப்படி தூக்கினா எல்லாம் தெரியுது. இதை மாதிரி இது அத்தனை சபை ஊழியங்கள் எல்லாத்துக்கும் டெஸ்டிஃபிகேஷன் போவோம். டெஸ்டிஃபிகேஷனில் நீங்கள் நிற்கணும்னா நீங்கள் வளர்ச்சி அடையணும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று கேட்கிற உபதேசத்தெல்லாம் கை கொண்டு நீங்கள் வாழும் பொழுது நிச்சயமாய் வைரக்கல்லாய் கர்த்தர் உங்களை உருவாக்குவார். அல்லேலூயா. அது நிற்கிறது மட்டும்தான் கர்த்தர் மேலே எடுப்பார். அந்த வைரக்கற்கள் தான் என்ன செய்வார்? அதுதான் எருசலேமின் 12 வைரக்கற்கள். அல்லேலூயா சொல்லுங்க. எதுதான் எருசலேமில் என்ன இருக்குது? 12 என்னென்ன வைரக்கற்கள்? ரத்தனம், கோமேதகம், பசுமராகம், வஜ்ரம், இந்திரநீலம், சுகந்தி, சுனிரம், பதமராகம், எவ்வளோ பார்க்காத சொல்கிறேன், சந்திரகாந்தம், மரகதம். இந்த 12 விசேஷமான குவாலிட்டிஸ் நம்முடைய ஆன்மாக்குள்ள வளர ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. சரீரத்துக்கு எத்தனை விட்டமின்ஸ் தேவை? சரீரத்துக்கு ஏ இருக்குதா? விட்டமின் ஏ இருக்குதா? இல்லையா? ஏ இல்லாதவங்க தான் கண்ணாடி போட்டுன்னு இருப்பீங்க. சி இருக்குதா? சி இல்லாதவங்களுக்கு தைலம் தேய்ச்சின்னே இருக்கணும், தும்மல் வந்துன்னே இருக்கும். பி இருக்குதா? பி இருக்குதா இல்லையா? விட்டமின் பி, B12, பி இல்லையா? என்னப்பா? டி, டி எங்கேருந்து வருதுன்னா சூரியன்லேருந்து வந்து நம்ம தோலில் உற்பத்தி ஆகுது. சூரியன்லேருந்து வந்து நமக்கு தோலில் உற்பத்தி ஆகுது. அந்த டி இல்லாதவங்க கால் வலி, முட்டி வலி எல்லாம் வந்துடும் அவங்களுக்கு. இன்னும் எல்லா விட்டமின்ஸும் சொல்வா வேணாம். புரோட்டீன்ஸு எதில் இருக்குது? அயன் எதில் இருக்குது? டேட்ஸு, முருங்கைக்கீரை. வெரி குட். முருங்கைக்கீரை டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க இப்பொழுது. அயனு. அப்புறம் கால்சியம் எதில் இருக்குது? ஹை கால்சியம் பாலில் மட்டும் இல்லை, மீனில். எதில்? இது அத்தனையும் கால்சியம், அயன். சொல்லுங்க.
அயன், புரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ், இன்னும் ப்ளஸ் ப்ளஸ் பொட்டாசியம். மண்டையில் கெமிக்கல் இன்பேலன்ஸ் கெமிக்கல் வந்தால் உன் மூளை தாறுமாறாயிடும். கரெக்டாக கெமிக்கல் இருக்கிறதுனால தான் மூளை வேலை செய்யுது. அதனால் இதெல்லாம் வச்சு தான் கெமிக்கல் பேலன்ஸ் நடக்குது, மேலே கெமிக்கல் பேலன்ஸ் மேலே நடக்குது. இத்தனை வந்தால் தான் இந்த சரீரம் தெம்பா நிற்குது. கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உற்சாகமாக இருக்கிறதுக்கு என்ன வேணும்? பிளட்ல குளுக்கோஸ் வேணும். என்ன வேணும்? குளுக்கோஸே அதிகமான என்ன ஆகும்? சுகர் என்ன ஆகிடும்? தெரிஞ்சிக்க. ஆக்சிஜன் வேணும் பிளட்டுக்கு. என்ன வேணும்? எங்கேருந்து வருது? அது காற்றுலேருந்து வந்து லங்ஸில் போய் ரத்தத்தில் ஏறுது. ரத்தத்தில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு என்ன செய்தது? இத்தனை கேஸ், இத்தனை கெமிக்கல்ஸ், இத்தனை புரோட்டீன்ஸ் ஒரு உடம்புக்கு தேவைன்னா உள்ளான மனுஷனுக்கு எவ்வளோ தேவை? கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ கடைசியாக ஒன்று படிச்சுட்டு அப்படியே ஜெபம் பண்ண போகிறோம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம். சகல கிருபையும் பொரிந்தன தேவன் தாமே கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. சகல கிருபையும் பொருந்தின தேவன் என்ன பண்ண போறாரு? அதுக்கு நீங்க இடம் கொடுக்கணும். இப்ப கேட்டுட்டீங்க. இப்போ நீங்க ஜெம்மா வளர்றதுக்கு, ஜெம்னா வைரங்கள், வைரமா வளர்றதுக்கு உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காத, மாம்ச நடவடிக்கை போவாத. கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தர் உணர்த்த உன்னை மறுரூபமாக்க ஒப்பு கொடுத்துக்கினே வரணும். உன் சுபாவத்தில் நீ வாழ விரும்பாத, ஒப்பு கொடு கர்த்தருக்கு. உன் சரீர இச்சைக்கு நேராகவே மாம்ச சிந்தனை போவாத. உலகத்தான் பாட்டு எழுதுனா, கண் போன போக்கிலே, கால் போன போக்கிலே மனம் அவனே தெளிவாக இருக்கிறான். அதனால இச்சை, அதுக்கேற்ற பார்வை, அதுக்கேற்ற நடவடிக்கை. இனி நான் இச்சைக்கு அடிமைப்பட்டவன் அல்ல. சொல்லுங்க. ஆமா. இப்போ சாப்பாடு, அது கறியா இருக்கட்டும், மீனா இருக்கட்டும், காய்கறியா இருக்கட்டும், மட்டனா இருக்கட்டும், சிக்கனா இருக்கட்டும், இறாவா இருக்கட்டும், எவ்வளோ ரொம்ப வாசனையான விரும்பி சாப்பிட்ற ஃபுட்டாக இருந்தாலும் சரி, எல்லாரும் சாப்பிடுங்க பொறுமையா. எச்ச வாயில் ஊறுச்சுன்னா அந்த வாசனையை பார்த்து சாப்பாடே அந்த வாய்க்கு கொடுக்காத. என்ன செய்யாத? உன் வாயில் எச்ச ஊறுச்சுன்னா என்ன கொடுக்காத? அந்த நாக்குக்கு ஒரு கட்டளை போடு, தனக்குத்தானே ஒரு நியாயத்திருப்பவர். இன்னைக்கு உனக்கு கஞ்சி தான். என்ன சொல்ல? இன்னைக்கு உனக்கு. ஆமாம். அப்படி நம்ம அது இராணுவ மரியாதையும் கொடுக்க மாட்டேன், ஏன்னா அவசர அடியிலையும் போய் நிற்க மாட்டேன், தட்டு பறக்கவும் பறக்காது. அழகாக போவேன், அழகாக சாப்பிடுவேன். போதுமானது சாப்பிட்டு, போதுமானது நீ சாப்பிடுன்னு எல்லாரையும் கேட்டு அருமையாக வருவேன். இது போல் இந்த ஆசை இச்சைகளெல்லாம் ஜெயிக்க தொடங்குங்கணும். ப்ராக்டிக்கலில் எப்படி? ப்ராக்டிக்கலில் தொடங்கி யாரா நீங்கள் மாறணும்? வைரமா. சொல்லுங்க எல்லாரும். எருசலேமே என் வாசஸ்தலம், நிலையான தேவ 12 ரத்தினத்தால் அமைந்து, 12 வாசல்கள், பசும்பொன்னால் அமைந்த வீதியே, பகலாய்
அப்போ நான் ரொம்ப சாப்பிட்ற விஷயத்தில் ரொம்ப கடுமையான ஒரு ஸ்ட்ரிக்டான ஆள். எனக்கு தேவையானது எல்லாமே இருக்கணும். என் சகோதரி வந்துடுவாங்க, அவங்களுக்கு கேட்டால் தெரிஞ்சுக்கும். என் உடம்பை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், 134 32 கிலோ என் வெயிட்டு. அப்போ நான் எப்படி சாப்பிட்டு வளர்ந்து என் வியாபாரம் ஸ்கூல்லலாம் இருந்திருப்பேன்னு பாருங்கள். ஒரு நாள் கூட நான் வெஜிடேரியன் இல்லாதெல்லாம் சைடு ஏதாவது ஒரு கருவாடாவது இருக்கணும், ஒரு முட்டை கருவாடு, அப்போ தான் மேட்ரு போகும், சாப்பிட முடியும். நான் ஃபாஸ்டிங்லாம் எடுத்ததுலாம் கிடையாது 21 வயசு வரைக்கும். அந்த மாதிரிலாம் ஒரு வழக்கம் என்கிட்ட கிடையாது. வியாபாரத்துக்காக அலைவும் போவோம், மத்தியானம் சாப்பாடு சாப்பிடுவோம், காலையில் வடை டீ அப்படி சாப்பிட்டு போயின்னு இருப்போம். ஃபாஸ்டிங் அதெல்லாம் சொன்னாங்க. சரி 91 ஃபாஸ்டிங் ஃபஸ்ட் எடுக்கிறேன். அது ஒரு வனாந்திரத்துக்கு போயிட்டோம். வனாந்திரத்தில் வருது பாருங்கள், வறுத்த கறி, நான் விரும்புகிற வறுத்த கறி வாசனையும் பரோட்டா வாசனையும் வருது. சும்மா அப்படியே பைக் எடுத்துன்னு போயிடலாமான்னு இருக்குது. எங்கே நான் இருக்கிறது முந்திரி காடு, நாங்கள் சோமங்கலம் குன்றத்தூரை தாண்டி போரூர் பாய் கடையில் சரியான வறுத்த கறி பரோட்டா போடுவான். அந்த வாசனை அங்கே வருது. என்னடா இது எங்கே வருத, பசி வேற தூண்டுது. கரெக்டாக ஃபஸ்ட்டு டே ஃபாஸ்டிங் எடுக்கிற 3 மணிக்கெல்லாம் இப்படி தூண்டுது. உஷாரான, ஏய் வாசனை கொண்டு இருக்கிற சாத்தானே, போ அந்த பாய் கடைக்கு. என்ன வந்தாலும் சரி, நாளைக்கு 6 மணிக்கு தான் நான் சாப்பிடுவேன், நாளைக்கு 6 மணிக்கு தான் சாப்பிடுவேன். ஃபஸ்ட்டு சொல்கிறேன். அப்போ நான் கேட்டேன் மற்றவங்கிட்ட, எதனா வாசனை வந்ததுதான்னு கேட்டேன். நல்லா கறி வாசனையும் பரோட்டா வாசனையும் வந்ததுன்றாங்க. பாவம், அவங்களும் என்ன மாதிரி தான் சஃபர் பண்ணினே ஃபாஸ்டிங் எடுத்து வந்துக்கிறாங்க. 1/2 மணி நேரமாக சுற்றுது பாருங்கள் எங்களுக்கு. முந்திரி காட்டில் எவன் போய் கறி வறுப்பான்? அப்போ வீட்டில் என்ன ஆகும், ஃபாஸ்டிங் எடுத்துட்ட அம்மா அந்த நேரத்தில் சிக்கன் யாராவது வறுத்தா, அம்மா நைட்டு நான் ஃபாஸ்டிங்கு, இப்போ ஃபீஸ்டிங்கு போச்சு. கோட்டை விட்டுட்ட போச்சு. இப்போ இந்த வருஷம் எல்லாம் ட்ரைனிங் ஆகணும். என்ன செய்யணும்? வாயடக்கம், இச்சை அடக்கம், சரீர அடக்கம், என்ன எல்லாத்தையும் மனதில் மேட்டிமை சிந்தனை அடக்கணும். நோ கர்த்தருடைய கிருபை தான். என்னது? இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர்க்குற நீங்கள் கிருபை சொல்லுங்க, அபிஷேகம், தேவ வசனம், ஒப்பு கொடுத்தல், வாஞ்சை, இயேசுவை சந்திக்க வேண்டும் என்ற தாகம், இதுக்குள்ளே தான் இருக்குது. எல்லாமே என்னது? இதுக்குள்ளே தான் இருக்குது. இதில் சினிமாக்காரனை பார்த்து அவன் பாட்டை பாடிக்கின்னு அவன் வேஷத்தை கட்டிக்கின்னு அதெல்லாம் ஆக முடியாது. சரீரத்தை மேக்கப் பண்ணுறவங்க கட்டாயம் நீ மனவாட்டி ஆகவே முடியாது. உனக்கு ரத்தனம் உள்ள இடம் கிடையாது, ரத்தனம் உள்ள இடம் கிடையாது. புது பூமி உனக்கு இருக்குது, உனக்கு ஜெருசலேம் கிடையவே. தீட்டும் பொய்யும் மறுவறுப்பும் நகரத்திற்குள் நுழைவதில்லை. தீட்டும் பொய்யும் நகரத்திற்குள் நுழைவ. ஆட்டுக்குட்டி ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர் மாத்திரமே. ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர் மாத்திரமே. எருசலேமே என் வாசஸ்தலம், நிலையான தேவராஜ்யமே. எருசலேமே ஹல்லேலூயா. இதில் பயந்துராத. ஆண்டவர் சொன்னார், மனுஷனால் கூடாது தான், தேவ கிருபையால் கூடும், அபிஷேகத்தால் கூடும். அந்த வர்த்தகரி பரோட்டா மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் நான் எத்தனை ஃபாஸ்டிங்கில் எத்தனை சாப்பாட்டு ஞாபகம் வாசனை செய்கிற இடத்துல போயிட்டு என்ன, ஐயோ சாப்பிடலாமா, சே மனிதன் கொள்கைக்காக சாக வேண்டும். ஆவியானவரே பலன் தாங்க. என்ன தாங்க?
என்னதாங்க? சத்தியத்தில் நடந்திடவோ சாப்பாட்டு என்ன இழுத்து வலிக்குதையா. சாப்பாட்டு வாசனை என்ன? அதனால தான் உங்களுக்கு சோதனை வரக்கூடாதுன்னு தான் நேற்று அவங்க என்ன போட்டாங்கன்னா, அவங்க பாவக்காய் பொரியல் போட்டாங்க. சாப்பாட்டு வாஞ்சியே போயிடும் பாவக்காய் சாப்பிட்டா. இன்னைக்கு என்ன போட்டுருக்காங்களோ தெரியல, கர்த்தருக்கு தான் தெரியும். ஹல்லேலூயா. சத்தியத்தில் பலனோ என்னில். தாழ்மையோடு அந்த வரியை போடுறோம் பாருங்க. ஏன் அப்படின்னா வேற கதியே இல்லை. இதை மாதிரி எத்தனையோ பண ஆசை, பெண் ஆசை, மண் ஆசை, என்ன பெருமை, மேட்டிமை, உலக ஆசை, ஊன்னு எத்தனை ஆசை சூழ்ந்து நிற்குது. மொத்தம் 17 ஆசை சூழ்ந்து நிற்குது. எத்தனை ஆசை? ஐயோ 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 ஐயோ. அத்தனையும் அநித்தியமானது. சொல்லுங்க. போபாலே என்ன சொல்லுங்க? நான் நித்தியமானதை தான் தேடுவேன். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுநாதர் நல்ல டிட்டர்மைன் பண்ணார். வீழ்ந்தும் போயிட்டான். இவனை இவ்வளோ சத்தியத்தில் நடத்துறதுக்கு இவனா முடியாது. அவன் மைண்டு, வீழ்ந்த சரீரம் எல்லாம் கொலாப்ஸாக இருக்குது. சொன்னான், போய் பிதா வேண்டிக் கொண்டு பரிசுத்தாவியானவரை நான் அனுப்புவேன். அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ள நடத்தப்பட முடியல. அவர் பிடிச்சி தாங்கி என்ன பண்ணுறாரு? வாப்பா வாப்பா வாப்பா, நடப்பா 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 நடப்பா. இந்த சைக்கிள் ஓட்டும் போது கற்றுக் கொடுக்குறாங்க பெரியவங்க. அந்த மாதிரி பிடிச்சி 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 அப்படியே நம்மை பரிசுத்தமாய் கர்த்தர் மாற்றுகிறார் ஆவியானவர். ஹல்லேலூயா. அதனால் உனக்கு நம்பிக்கை இல்லாத போயிடாத, பயந்துராத. பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். யாரை தெரிந்து கொண்டார்? ஏசப்பா யூதர்களை பற்றி கேட்டார், பரலோக ராஜ்யத்தில் யார் இருப்பாங்க அப்படின்னு. அந்த தோட்டத்துக்கு போமாட்டேன்னு சொல்லிட்டு போனானே, அந்த பையன்தான் இருப்பான். யார் உகந்தவன், யார் போவான் அப்படி உதாரணம் கேட்டார். அவங்களுக்கு அடுத்த பதில் சொன்னார், வேசிகளும் பாவிகளும் தேவராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள். ஹல்லேலூயா. அவங்க சத்தியத்தை புரிஞ்சு என்ன செஞ்சிருவாங்க? மாறி எங்கே போயிடுவாங்க? கீழ்ப்படியாத யூதர்களே நீங்கள் போக மாட்டீங்க. உங்களுக்கு முன்னாடி யார் போவாங்க? இதெல்லாம் தேவன் சொல்லி நமக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறார். அதனால நம்ம தகுதியை வச்சு எடை போட்டு ஐயோ என்னால் முடியாதுன்னு சொல்லாத. உம்மேல் வருகிற ஆவியானவர் நடத்த வல்லவர். ஹல்லேலூயா.